கடகமும் மேஷமும் சந்திக்கும் போது இருந்த அந்த ஒரு வசீகரம் குடும்ப வாழ்க்கைன்னு போகும்போது இல்லாம போகுதுன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷரா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை தாங்க முடியாத சூழல்கள் ஏற்படலாம். எந்தெந்த ரூபத்துல உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும் சார்? எந்த ரூபத்துல வருது எல்லாம் நாங்க பெத்து போட்ட ரூபத்துல தான் வருதுங்கிற மாதிரி இருப்பா. அதாவது பிள்ளை ஊட்டியனால தான் அதிக பிரச்சனையே கடகம் மேஷராசிக்காரங்க சந்திப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, உடனே அதுக்கப்புறம் சரியாகிடுவாங்க. அப்படிலாம் ஒன்று இருந்தால் கூட பிள்ளைகளுடைய அக்கறையின் மேல கடகம் அதிகமாக அன்பு செலுத்தும் பொழுது மேஷம் ஏதோ அக்கறை செலுத்தாத மாதிரி அடிக்கிற மாதிரி கடகத்துக்கு நினைக்கும். பிள்ளையை தொட்டா கடகத்துக்கு பிடிக்காது. அப்படியே அந்த தாய் கோழி குஞ்சு அப்படியே வந்து அந்த குஞ்சை வந்து கழுகு தூக்கும் போது எவ்வளவு வேகமா ஃபைட் பண்ணுமோ அது மாதிரி கடகராசிக்காரர்கள் தன் பிள்ளைக்கு ஒண்ணுனா தான் குடும்பத்துக்கு ஒண்ணுனா அப்படியே ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் மோடுக்கு வந்துருவாங்க. மேசராசிக்காரர்கள் எல்லா நேரத்திலையுமே ஃபைட் மோட்லேயே சில நேரங்களில் இருப்பாங்க. ஆக அவங்களுடைய அந்த வேகமான குணாதிசயங்கள், அந்த பேச்சுக்கள், சண்டை சச்சரவுகளை கொடுத்து பிள்ளைகளை கண்டிப்பு மனநிலையில் மேசராசிக்காரர்கள் இதுதான் இப்படிதான் இருக்கணும், இத்தனை மணிக்கு வானா இத்தனை மணிக்கு வேணும், இப்படி போகணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னா எத்தனை நாளையா எம்டிஎம்ஐ மாதிரியே வாழ்றது அப்படின்ற மாதிரி கடகராசிக்காரங்க பயந்து வயதுல வாழ முடியுமா அப்படின்னு. மேசராசிகள் நீ ஒன்றும் எனக்கு பயப்பட வேண்டாம், ஆனால் குடும்பம்ல ஒரு கட்டுக்கோப்பு இருக்குல்ல, ஒரு கொள்கை இருக்குல்ல, ஒரு கோட்பாடு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அப்படியே சித்தாந்த வேதாந்தவாதிகளாக மேசராசிகள் புட்டுச்சப்படியில் அப்படியே நிற்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு அது இரிட்டேட் ஆகிடும். அப்போ என்னடா அது அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்லம் மேசராசிக்காரர்களுக்கு பிடிக்காம போயிடும். மேசராசிக்காரர்கள் அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க, கடகராசிக்காரங்க பாசங்காட்டி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. மேசராசிக்காரங்க கனிவு பாசம் இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வை, ஆனால் பிரச்சனைன்னு வந்தா, சண்டைன்னு வந்தா, அது வந்தா, இது வந்தா எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அப்படி எடுக்கணும்யா அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசிக்காரங்க மன்னிச்சு விடுவோம்யா, பாவம்யா, நம்ம உள்ளதாயா அப்படிம்பாங்க. அல்லது இந்த பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்த பின்பு கூட இவர்களுடைய வாழ்க்கையில மன அமைதி இல்லாமல் குழந்தை செல்வங்களால இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மேஷமும் கடகமும் அதிகம் வரும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் 3வது நபர்கள், அதுல வந்து 3வது நபர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு குடும்பம் தானே அதே மாதிரி அண்ணன் தம்பி பங்காளி இப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்ல மேஷராசிக்காரங்க இருப்பாங்க. கடகராசிக்காரங்க அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், நம்ம வீட்டில் உலகி கஞ்சி இல்லை அப்புறம்யா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சொத்து பிரச்சனைகள்ல சில பிரச்சனை. அப்படி கடகமும் மேஷமும் பார்க்கும்போது குடும்ப உறவுகளால் இவங்களுடைய நிம்மதி சீர்குலைந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாலேயும் இவர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதையும் மீறி உங்க வாழ்க்கை நகருதுன்னு சொன்னா அது பூர்வ ஜென்ம ஒரு புண்ணிய பலன்னு சொல்லலாம்.